குழந்தைகள் வந்து சார் அவங்கள விட ஒரு அழகு யாருமே கிடையாது சார். அதனாலதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, புத்தகங்களே தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். அழுத்தம். டெய்லி ஒரு சக்சஸ் நியூஸ் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க பெற்றோர்கள். தினமும் ஒரு வெற்றி செய்தியோடு தான் குழந்தை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வர வேண்டும். அம்மா நான் மார்க் எடுத்துட்டேன், அம்மா நான் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிட்டேன், அம்மா நான் பாட்டு போட்டியில் பிரைஸ் வாங்கிட்டேன், அம்மா நான் சிலம்பத்தில் பிரைஸ் வாங்கிட்டேன். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட். பாட்டு இல்ல, குழந்தைங்க ஆடுது. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கூட்டம் இருக்கு, 2000 பேர் இருக்கீங்க. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஆடுவதே பெரிய விஷயம். மேடை பயம் இல்லாமல் ஆடுறதே பெரிய விஷயம். அதுல ஏதாவது ஒரு குழந்தை தவறு பண்ணிருச்சுன்னா அந்த அம்மாவும் அப்பாவும், நான் பார்த்தேன் ஒரு பள்ளி ஆண்டு விழால, ஏண்டா ஒழுங்கா ஆடலைன்னு அப்படி அடிக்கிறாங்க. ஏன்னா இவர் பிரபுதேவா, அந்த அம்மா கலா மாஸ்டர். 2 பேருக்கும் நடன நுணுக்கங்கள் நல்லா தெரியும். இவங்களுக்கு பிறந்தது சாண்டி மாஸ்டர் வரணும்னு நினைக்கிறாங்க. சார் நான் ஒன்று சொல்லவா, உங்கள் குழந்தை விழுகிற பொழுதெல்லாம் கைத்தட்டுங்கள். எழுந்து கம்பீரமாக நின்று இந்த சமுதாயத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு ஜெயிப்பான். அவனே விழுந்து கிடக்கிற பொழுது நீங்கள் தொடர்ந்து அடித்தால் எழுகிற எண்ணம் அவனுக்கு வராது. எழுகிற எண்ணமே வராது. ஒன்று சொல்லவா, குடும்பத்தோடு அமர்ந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கம்பீரமான வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புத்தக கண்காட்சி கூட்டிட்டு போறது, குழந்தைகளை கூட்டிட்டு போறது பள்ளி சார்பா வராங்க. ஆனா குடும்பம் சார்பா நீங்க கூட்டிட்டு வாங்க. அடுத்த புத்தக கண்காட்சி நடக்கிறப்ப குழந்தைங்களுக்கு பிடிக்காது, நான் வரமாட்டேன், போர் அடிக்கும்னு சொல்லும், கூட்டிட்டு வாங்க. எல்லா நல்ல பழக்கங்களும் ஒரு அழுத்தத்தில் தான் துவங்கும். சின்ன வயசுல எல்லா நல்ல பழக்கங்களும் ஒரு அழுத்தத்துல தான் துவங்கும். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறது நல்ல பழக்கம். எழுப்பி விடுறீங்கல்ல, எந்திரிச்சாதான் வாழ்க்கை உருப்படுன்னு கூட்டிட்டு வாங்க. அந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு நிக்க வைங்க. 1 நாள் 2 நாள். சார் நான் ஒன்று சொல்லவா, எனக்கு நேரம் இருந்ததுன்னா, எனக்கு என்ன சார்ந்த நண்பர்களுக்கு தெரியும், 11 நாள் புத்தக கண்காட்சினா 11 நாளும் ஏதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது வந்துடணும்னு நினைப்பேன். கலெக்டர் சொல்றாரு, எங்க நானே நிறைய புத்தகங்கள் வாங்கணும், பார்க்க போகணும்னு. அதுக்கு தான் போனார். நான் டைவர்ட் பண்ணி யூட்டர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். படிக்கணுங்க, படிக்கிற பழக்கம் இருக்கணுங்க. உங்களுக்கு படிக்கலையா, கதை சொல்லுகிற பழக்கம் வேணுமே. குறைந்தபட்சம் வீட்டில் கதை சொல்ற பழக்கம் இன்னைக்கு இருக்கா? நாம என்ன கதை பேசுறோம்? அடுத்து வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, மேல் வீட்டு கதை, எழுத்து வீட்டு கதை, மாமாவை பத்தி அசிங்கமா திட்டுறது. அப்புறம் மாமா வீட்டுக்கு வந்தா வாங்க மாமாங்கிறது, பையன் குழம்புறான், மாமா மென்டலா அம்மா மென்டலாங்கிறான். உறவுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. அதுக்கு வந்து அழகா வந்து ஈரோடு தமிழன்பன் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர். என் வீட்டு எதிரே ஒரு எருக்கம் செடிங்கிற கவிதை தொகுப்புல ஒரு கவிதை. இங்க இருக்கிற அத்தனை பேரும் கவனமா கேட்டுங்க. நாளையிலிருந்து உங்கள் வீடே கோலாகலமா மாறிடும் இந்த கவிதையை நீங்க பின்பற்றினீங்கன்னா. அந்த கவிதை பேரு, தலைப்பு இன்னொருவர் வீட்டில் இருப்பது போல். இன்னொருவர் வீட்டில் இருப்பது போல். அவர் சொல்றாரு, உன் வீட்டில் இருக்கும் போது நீ இன்னொருவர் வீட்டில் இருப்பது போல் இரு. உன் வீட்டில் இருக்கும் போது நீ இன்னொருவர் வீட்டில் இருப்பது போல் இரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்ம வீட்டில் தான் இருக்கோம், ஆனா நாம யார் வீட்டுக்காவது போனா எப்படி இருப்போமோ அப்படி இருங்கிறாரு. ஏன் காரணம் சொல்றாரு கவிஞர், உனக்கே ஒரு நாகரிகம் வந்துவிடும். சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் பப்பரக்கான்னு உட்காந்துருப்போமா? வீட்டில் எப்படிலாம் உட்காந்துருக்கோம் சொல்லக்கூடாது. உனக்கே ஒரு நாகரிகம் வந்துவிடும். கடுமையை கழற்றி விட்டு முகத்தில் மலர்ச்சியை மாட்டி வைக்கும் மனம். சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா பிடிக்கலைனாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்கேன் சார், ஐயோ ஆமாம் பார்த்தேன். அவன் கல்யாணம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கல்யாணம் ஆனது. எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கல்யாணம் ஆன ஆல்பத்தை அவர் கொண்டு வந்து என் கல்யாண ஆல்பம் பார், நேற்று நடந்த மாதிரி. ஏன் அவரே அதை பார்த்துருக்க மாட்டார், தூசி படுந்திருக்கும், அதை காமிப்பார். பாருங்க சார், பாருங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்றாரு, வார்த்தைகளும் நீயும் வாய் திறந்து கத்த மாட்டீர்கள். அடுத்த வீட்டுக்கு போய் கத்துவீங்களா? காஃபி லேட்டாச்சுன்னு கத்துவீங்களா? காஃபியா டீயான்னு கேட்பாங்க. சில பேர் கிச்சனுக்குள்ள போனால் 1 நூற்றாண்டு வெளியே வர மாட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியாது. நான் பாட்டு ஹாலில் தனியாக உட்காந்துருப்போம், பயமாக இருக்கும். என்னடா காஃபி டீ கொண்டு வரேன்ட்டு போனானுங்க, அரை மணி நேரமாக ஆளக்காடமேன்னு கத்த மாட்டோம்ல. அதான் சொல்றாரு, வார்த்தைகளும் நீயும் வாய் திறந்து கத்த மாட்டீர்கள். இப்படி கேட்கலாம் நீ. இதெல்லாம் சொன்னா நம்ம இப்படி கேட்போமா? அவர் சொல்றாரு கவிஞர், இப்படி கேட்கலாம் நீ.
இது செயற்கை அல்லவா? அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி என் வீட்டில் நான் எப்படி இருக்கிறது? அது கவிஞர் சொல்றாரு, என்ன செய்வது, ஆடை கூட செயற்கை தான், ஆடை கூட செயற்கை தான், இயற்கை கிடையாதே. கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதினாரு, மனிதன் மட்டும்தான் அவனுக்கு அவனே அசிங்கமாக தெரிந்தான், அதனால் ஆடை கண்டுபிடித்தான் எழுதினார். அருமை பாருங்க. சொல்றாரு அடுத்தது, பிள்ளைகள் செய்யும் சிறு சிறு பிள்ளைகளுக்கும் கண்களில் பற்றாது நெருப்பு கங்கு, சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் குறைந்ததற்காக உன் குரலுக்குள் ஓடி வந்து குறைக்காது நாய். ஏன்டா ஏன் நாய் மாதிரி கத்துறீங்கன்னு கேட்கும் அம்மாலாம். வீட்டில் மனைவிலாம் கேட்பாங்க புருஷன்ட்ட, காஃபி கொண்டு வராங்க, ஏங்க நாய் மாதிரி கத்துறீங்க? அந்த அப்படி கத்துவார், என்ன ஒரு காஃபி கூட போடுறது என்ன? அந்த அம்மா திருப்பி கேட்டு 5 வருஷமா இதே சம்பளம் வாங்குறேன்னு கேட்டுச்சுன்னா கேட்காது. அந்த தைரியத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு மனசில் அவ்வளோ இருக்கு. ஒரு நாள் கேட்டுச்சுன்னா நாம தூக்குப்படி செத்துருவோம். ஆமாம், ஒரு அக்கா நான் பேசுகிறேன் அப்படிங்குது, அது சார்பாக பேசுகிற மாதிரி இருக்கா, நான் வரேங்க, உனக்கு பெரிய ஆதரவு இருக்குக்கா. இன்னொன்று சொல்கிறாரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட்றப்ப போதும் போதுமோ, நல்லா பசிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும். ஒருத்தன் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கான், சார் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும்னு எந்திரிச்சு வந்துட்டான். ஜோக் முடிஞ்சது, புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஏன்டா நானே வீட்டில் சாப்பாடு சரியில்லைன்னு ஹோட்டலுக்கு வரேன், என் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குங்கிற அப்படின்னு வெளில வந்துட்டான். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, போதும் போதும்னு சொல்லுவோம்ல, அவர் தமிழன் ஐயா சொல்கிறாரு, போதும் போதும் என்பாய், சாப்பாட்டு மேசையில் உனது நீண்ட ஆயுள் காக்கப்படும். என்ன அழகான வரிகள் பாருங்க. அடுத்து எழுதுறாரு, தாறு மாறுகள் நீ விடும் செருப்புகளில் தலை காட்ட தயங்கும். வீட்டுக்கு போனால் தான் அப்படி விடுறது. சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் அப்படி பொட்டாட்டம், உலகத்தில் எதுவும் போடாத தங்க செருப்பு அவன் வீட்டு முன்னாடி விடுற மாதிரி விடுறது. அந்த பாட்டா செருப்பு 99 ரூபா செருப்பையே நம்ம வீட்டுக்கு போனால், ஒரு நாள் செருப்புலாம் கோவம் வந்ததுன்னா நம்மளை தான் ஃபஸ்ட் அடிக்கும். எவன்லாம் போட்டு சுற்றினாலும் அவமானப்படுது. அமர்ந்திருக்கும் பொழுதே ஆடிக்கொண்டிருக்கும் கால்கள் ஆடாதபடி கௌரவம் காக்கும். வீட்டில் என்ன பாருங்க, உனது உட்காருதல் கூட உன் உடம்பை ஒழுங்குபடுத்தி வைக்கும் நாற்காலியில். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அப்படி இப்படி உட்கார மாட்டோம், நேராக உட்காந்துருப்போம். அதான் சிட்டிங் பொசிஷன் கரெக்டு. உட்காருதலுடைய இலக்கணம் அதுதான். எவ்வளவு நேரம் இப்படி கேட்கலாம், நீ எவ்வளவு நேரம் இப்படி சுவாசிப்பது என்று என்றாவது கேட்டிருக்கிறாயா? எவ்வளவு நேரம் இப்படி சுவாசிப்பது என்று என்றாவது கேட்டிருக்கிறாயா? இன்னும் கேள், கண்ணாடி பார்க்க அடிக்கடி படுக்கை அறைக்கு போக மாட்டாய். சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் அவன் பெட்ரூமில் போய் கண்ணாடி பார்க்க மாட்டோம். நம்ம வீடாக இருந்தால் அடிக்கடி கண்ணாடி பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, அங்கும் இங்கும் பார்த்து விட்டு அவசர அவசரமாய் காதுகள் ஓர நரைமுடிகள் மேல் போகாது உன் கை. பெற்றோர்கள் கூட பிரியத்திற்கு உரிய அந்நியராகி பெறுவர் மரியாதை. எனக்கு பிடிச்ச வரிங்க. வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, மரியாதையே தரதில்லை யாரும். ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு, இந்த பேசும் புத்தகத்தில் இந்த வரிகள் படித்து நான் பேசுகிறேன். இங்கே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய முதல் தெய்வம் அவர்கள் மட்டும்தானே ஒழிய கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு, மசூதிகளுக்கு சென்று வழிபடக்கூடிய அந்த தெய்வங்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தெரியும், நான் ஒத்துக்கிறேன், நான் சொல்கிறேன், அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், எங்கள் அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே புரியாதப்போ தான் அவங்க உன்னை வளர்த்தாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாதப்போ தான் அவங்க உங்களை வளர்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு எதுவுமே புரியாத நிலை, வயசாக பக்குவமாக இருங்க. அம்மா அப்பாவை பார்த்துக்கிறத விட இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வேலை ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதான் சொல்கிறாரு, பெற்றோர்கள் கூட பிரியத்திற்குரிய அந்நியராகி பெறுவர் மரியாதை. அடுத்த வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தா, பெத்த அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு கூப்பிட எனக்கு டைம் இல்லை. அடுத்த வீட்டு அம்மா அப்பாவை பார்த்தா, அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா. இந்த அம்மா அப்பா சில சமயம் ஃபேமிலியோடு போவோம், நம்ம அம்மா அப்பா பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கும். இவர் அம்மா நல்லா இருக்கீங்களா, அம்மா அப்பா நல்லா இருக்கீங்களா, அப்பா நான் உடம்பை பார்த்தேங்கப்பா, சுகர்லாம் மெயின்டைன் பண்ணுங்கப்பா. இந்த அப்பா எப்போ சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாரு, ஆஸ்பத்திரி போகிறாரு வராரு, அவர் நிலைமை என்னன்னே தெரியாது. அழகாக எழுதுறாரு. இந்த கவிதையினுடைய முடிவு மாதிரி ஒரு அற்புதம், அழகு வேற எதுவுமே இல்லை. ஆனால் உன் வீட்டில் இருப்பது போல்தான் இன்னொருவர் வீட்டிலும் இருக்க முடியும் என்றால், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆனால் உன் வீட்டில் இருப்பது போல்தான் இன்னொருவர் வீட்டிலும் உன்னால் இருக்க முடியும் என்றால் இன்னொரு வீட்டிற்கு போக வேண்டாம், நீ உன் வீட்டிலேயே இரு. என்ன அழகான கவிதைங்க. நம்ம 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 இந்த நடைமுறை கால சூழல்ல
நாம் பண்ணுற வேலை என்ன? எவ்வளோ அவமானப்படுத்துகிறோம் வீட்டில் இருக்கிற மனிதர்களை. மனைவி குறைந்தபட்ச மரியாதை தரோமா? குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசுகிறோமா? ஒன்று சொல்லவா, இப்போ இந்த லாக்டவுன் சமயங்களில் வயதானவர்கள் தற்கொலை செய்து கொள்கிற விகிதம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. லாக்டவுன் சமயங்களில் வயதானவர்கள் தற்கொலை செய்து கொள்கிற விகிதம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. அம்மா அப்பா தான் தெய்வம், குடும்பம் தான் கோயில், எந்த சமுதாயம் கொண்டாடுகிறதோ அந்த சமுதாயத்தினுடைய நிதர்சனமான நிலை இதுதான். ஏன்? யாருக்குமே அம்மா அப்பாவை பார்க்க டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்பா சொல்றாரு, டே பொறுமையாடுறா, ஒண்ணுமே இல்லாம தான் நான் வாழ்க்கையில வந்தேன், பொறுமையா ஓடுறாங்கிறாரு. இல்லப்பா இல்லப்பான்னு வேக வேகம் வேக வேகம் வேக வேகம். ஏங்க, டிராஃபிக்ல யாராவது ஒரு நண்பருக்கு, ஒரு தோழிக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாங்கன்னா 108 தானே ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்கன்னா, இவன் ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனா டிராஃபிக் இல்லாம போயிடலான்னு பின்னாடியே போறான். பார்த்துருக்கீங்களா? ஆம்புலன்ஸ் பின்னாடி போனா, ஆம்புலன்ஸ் பின்னாடி அவர் ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கிற என்ன நினைக்கிறாரு, நம்ம கூட வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். 100ல போறான், 108ல போயிட்டு இருக்கான். எதுக்கு இவ்வளவு வேகம்? பெற்றோர்கள் அதானே சொல்றாங்க, நிதானமா இருந்தானே சொல்றாங்க. காலை மாலை ஷூட்டிங் ஷோ, வெளியில டிராவல்னு போறப்பலாம் எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் தங்கம், நீ எவ்வளவு வேணா சம்பாதி, எவ்வளவு புகழ வேணா சேர்த்துரு, எனக்கு என்ன தெரியுமா, நீ இறுதியில நீ உன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் வேலையை நீயே செஞ்சுக்கிற மாதிரி ஆரோக்கியமா மட்டும் இருந்துட்டு போயிரு, என்ன மாதிரினார். என்ன அருமையான வார்த்தைங்க, என்ன அருமையான வார்த்தை. இன்னைக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? இன்னைக்கு ஏன் இவ்வளவு சூழல்? புத்தகம் படிங்க, அமைதியா இருக்கும். சார், ப்ரூஸ்லி எல்லாருக்குமே தெரியுமா? ப்ரூஸ்லி தெரியுமா? தெரியுமா? தெரியலைன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்க. ப்ரூஸ்லின்னு ஒரு மனுஷன் இருக்கான். அந்த ப்ரூஸ்லி சொல்லுவாரு, ப்ரூஸ்லி எல்லாருக்கும் ஃபைட்டரா தானே தெரியும், தத்துவங்கள் படிக்கிறது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ப்ரூஸ்லிக்கு தத்துவங்கள் படிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். கவிதை எழுதுவார், அவர் ஒரு கவிஞர். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, ப்ரூஸ்லி ஒரு மிகச்சிறந்த கவிஞர். ப்ரூஸ்லிகிட்ட ஒரு சீன நாட்டை சார்ந்த ஒரு சகோதரன் ஒரு உணவகத்தில் ப்ரூஸ்லி சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அவரை வம்புக்கு இழுத்துட்டே இருந்தானா, சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு. எந்திரிச்சு அடிச்சாருன்னா 2 அடி அதிகபட்சம் முடிஞ்சது கதை அவனுக்கு. ஆனா வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காரு ப்ரூஸ்லிய. ஓகேவா? ப்ரூஸ்லி அமைதியாவே இருக்காராம். மிக மோசமான செயல்பாடுகள் இறங்கி அவ்வளவு வம்புக்கு இழுந்திருக்கான். கடைசியில போயிட்டான். அவனே ப்ரூஸ்லிட்ட பக்கத்துல டேபிள்ல சாப்பிட்டு இருந்தவர் கேட்டாராம், இவ்வளவு தூரம் அவன் உங்களுக்கு வம்புக்கு இழுக்கிறானே, நீங்க ஏன் சண்டைக்கு போல அப்படின்னாங்களாம். அதுக்கு ப்ரூஸ்லி சொன்னாராம், என்னுடைய மகிழ்ச்சி எனக்கு சொந்தமானது, அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லைனா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அவர் சொன்னாரு, ஏங்க, நான் தெளிந்த நீரோடை போல, வளைகிற மூங்கிலை போல தெள்ள தெளிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீயாக இருப்பதுதான் ஜென் தத்துவம்னு ப்ரூஸ்லி பேசியிருக்காருங்க. படிச்சாதானே தெரியும், புத்தகம் படிச்சாதானே தெரியும், அப்பதான் நான் பேச முடியும், நீங்க கேட்க முடியும். எல்லாராலையும் எல்லாம் படிக்க முடியாது. இப்ப 11 நாள் 10 நாள் நிகழ்வுல பேச்சாளர்கள் பேசுற அத்தனையும் கேட்டேன். அவ்வளோ அருமையா இருந்தது, அவ்வளோ கருத்துக்கள். அத்தனையும் நாம படிக்க முடியுமா? தெரியல. ஆனா இந்த மாதிரி பேச்சு அரங்குகள் மூலமா கேட்க முடியும். அதனாலதான் செல்வத்துள் செல்வம். ஆகா, என்னங்க எல்லாரும் சின்ன வயசுல 2 மார்க் வாங்கியிருப்பீங்க போல இருக்க. செவிச்செல்வம் அச்செல்வம். ஒரு அக்கா சொல்லுது, நல்ல வேளை தெரிஞ்ச குரலா கேட்டான். நம்மால் மட்டும்தான் திருவள்ளுவரை சாய்ஸில் விட்டுருவான். டேய் 10 குரல் 2 மார்க் மச்சான், கோச்சுக்க மாட்டாரு. யாரு? திருவள்ளுவர். எப்படி சொன்னார் பாருங்க. செவிச்செல்வம்ங்க. ஏன் செவிச்செல்வம்னாரு? கேட்கறது எப்படி செல்வம் ஆகும்? வருமானம் வரணும், செல்வம். படிக்கணும், படிச்சா வாழ்க்கையில முன்னேறலாம், செல்வம். கேட்கறது எப்படா செல்வம் ஆகும்? அது எப்படி செல்வத்தில் எல்லாம் தலை? கேட்கறது எப்படி செல்வம் ஆகும்னா, நீங்கள் நல்ல விஷயத்தை மறுபடியும் கேட்கிற பொழுது வாழ்க்கையினுடைய எல்லா சூழலிலும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற இயல்பான அறிவு உங்களுக்கு வரும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் நடந்து கொண்டான் என்றால் அந்த மனிதன் வாழ்க்கை தோற்கவே தோற்காது என்பதால் தான் வள்ளுவன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர். கேட்கறது செல்வம். நாம கேட்கறதுக்கே ரெடியா இல்லைங்க யாருமே. ஒருத்தர் 10 நிமிஷம் பேசுனா நம்மால் சொல்றான், ரொம்ப டைம் ஆகுதுங்க. அண்ணன் சிரிக்கிறார், ரொம்ப டைம் ஆகுதுங்க.
சரி, என்ன சார் செய்ய போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா இங்கே தான் அப்படியே போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போ கேளுங்களேன். அப்படிலாம் கேட்க முடியாதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்குலாம் எதுவும் தெரியாது. அப்போ கேட்க முடியாது. என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். இதுதான் பிரச்சனையே. நீங்கள் எப்பொழுது கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களோ, நீங்கள் சொல்வதை கேட்பதற்கும் இந்த உலகம் தயாராக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் தான் செவி சாயுங்கள்னு தமிழை வார்த்தை. என்ன அழகான சொல்லாடல், என்ன அழகான சொல்லாடல். பார்வை எப்படி இருக்கு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் பார்வை எப்படி இருக்கு பாருங்களேன். நான் ரொம்ப விக்ரமாதித்யன் சாரோட கவிதை, இப்படி ஜனாதிபதி விருதுலாம் படங்கள் வாங்குது. அந்த படம் யாரும் அதிகமாக பார்க்க மாட்டோம். கரெக்டா சார்? அந்த டைரக்டர் பெருமையாக சொல்லுவார், படம் நான் எடுத்திருக்கேன். நம்மால் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன், அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்பான், அப்படியா நீங்களா எடுத்தீங்க? என்ன படம் அது? தமிழ் படமா? என்னங்க தியேட்டர்லேயே வரல? விக்ரமாதித்யன் இடரினும் தளரினும்னு ஒரு தொகுப்பில் விக்ரமாதித்யன் ஐயா எழுதுறாரு, ஜனாதிபதி பரிசு பெறும் படம் பார்ப்பதாக ஜனங்கள் பார்ப்பதா இல்லை. ஜனாதிபதி பரிசு பெறும் படம் ஜனங்கள் பார்ப்பதா இல்லை. ஜனங்கள் விரும்பி பார்க்கிற படம் ஜனாதிபதி பரிசு கிடைப்பதில்லை. இது விஷயம் இல்லை. அடுத்த வரி எழுதுறார், ஜனங்கள் ரசனைக்கும், குசும்புகாரன் என்றால் ஜனங்கள் ரசனைக்கும் ஜனாதிபதி மாளிகைக்கும் ஏன் இடையே இவ்வளவு தூரம்? புரிந்தவர்கள் சிரிக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு கவிஞனுடைய பார்வை பாருங்களேன், ஒரு கவிஞனுடைய பார்வை பாருங்க. பிருந்தா சாரதி இயக்குனர், கவிஞர், மரத்தில் லாரியில் வந்து மர கட்டையெல்லாம் வச்சு கொண்டு போகிறாங்களே, அதை பார்த்துருக்காரு. இவருக்கு தோணுது, மரம் ஏற்றி செல்லும் லாரி. கவிதையை பாருங்க, 2 வரி. மரம் ஏற்றி செல்லும் லாரி, என்ன நினைப்பான் பாரி? பாரின்னு ஒரு ஆள் இருந்தார் தெரியுமா, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இல்லை எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறீங்களே, அதனால் பார்த்தேன். பாரி யாரு? வெரி குட், தெரிஞ்சுதான் அமைதியாக இருக்கீங்க, கவனிக்கிறீங்க போல. சாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தவர். மரம் ஏற்றி செல்லும் லாரி, என்ன நினைப்பான் பாரி? இது இவரோட சிந்தனையா? கவிஞர் காசி ஆனந்தன் எழுதுறாரு. கவிஞர் காசி ஆனந்தன் தன்னுடைய நறுக்குகள் கவிதை தொகுப்பில் எழுதுறாரு, பாரிட்ட சொல்றாரு, முதலில் நிறுத்து மரம் வெட்டுவதையும் தேர் கட்டுவதையும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, தேர் எதுல பண்றாங்க? நம்மால் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. கவிஞர்கள் சிந்தனை பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. சில பேர் நினச்சிக்குவாங்க, நான் தான் உலகத்திலே வந்து இல்லாத போல செயலாம் செஞ்சுவிட்டேன், வேற லெவலில் இருந்துட்டேன்னு. அது கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் வந்து எல்லாருமே சாதாரணம் தான் அப்படின்னு. சிகரம் தொட்டு நிமிர்ந்தேன், தலையில் எச்சமிட்டது ஒரு பறவை. சிகரம் தொட்டு நிமிர்ந்தேன், தலையில் எச்சமிட்டது ஒரு பறவை. நீ நினைச்சுக்கிற இதுதான் உயரம்னு, அதுக்கு மேலே ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கு. அது சும்மா பறக்கல, உன்னுடைய சிந்தனை எச்சமாக இருக்கு. அதனால தான் அதோட மிச்சத்தை எச்சமாக போட்டுருச்சு. எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் சார் நான் படித்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. பழைய காலத்தில் திரைப்பட பாடல்கள். ஐயா இருக்காங்க, ஐயா உங்கள் வயசு என்னங்க? ஐயா நம்ம ராகவ மகேசனுக்கு பின்னாடி. ஐயா உங்களுடைய வயசு என்ன? வயசு 71. கைத்தட்டுங்க ஐயா, கம்பீரமாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கார். ஏங்க, காதல்ங்கிறது ஒரு அழகான உணர்வு. அது இன்னைக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் முதல் அந்த நாள் தூங்குறப்ப காதல் பண்ணுறான், ஆரம்பிக்கிறான். நாள் மத்தியானம் நெருங்குறப்ப காதல் உச்சத்தில் இருக்கு. நைட்டு பிரேக்கப் ஆகிடுது. நோ ஐ டோன்ட் லைக் யூ, ஐ ஹேட் யூ, முடிஞ்சது. இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு காதல். பழைய காலத்தில் ஒரு பொண்ணை பார்த்தாலே அப்பா 5 நாள் வீட்டில் வச்சு அடிப்பாரான். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தது, தாத்தா 5 நாள் உட்கார வச்சு அடிச்சாரா. அவர் எப்படி பார்த்தாருன்னு நான் கேட்டேன். இப்படி கேட்டால் நான் ஒன்று அடிப்பேனார். நம்ம சும்மா இருப்போமா? நான் அவர் கவிஞர் அறிவுமதி அவருக்கு ஒரு காதல் எப்படி அழகுங்கிறது. உன் காதலும் என் காதலும் பேசி கொண்டிருந்தன, உன் காதலும் என் காதலும் பேசி கொண்டிருந்தன, நாம் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தோம். அதை பார்த்துட்டே இப்போ பேசாத பேச்சு பேசுகிறாங்க, காதல் இல்லை. கண்ணா பின்னான் திரைப்பட பாடல்கள் ஆரம்பித்து எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க.
கவிஞர் காசி ஆனந்தன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். அவருடைய கவிதை வரிகளை வந்து என்னுடைய காருக்கு பின்னாடி எழுதியிருப்பேன். இருப்பாய் தமிழா நெருப்பாய் இதுவரை இருந்தது போதும் செருப்பாயின்னு கவிஞர் காசி ஆனந்தன் எழுதியிருப்பேன். நடுவில் ஒரு சிக்னலில் ஒரு சிக்னலில் வந்து ஒருத்தர் சொன்னார், கதவை தட்டி கண்ணாடி இறக்கினேன், சார் பின்னாடி சூப்பர்னார். உங்களுக்கு தான் எழுதுனேன்னு. நமக்கு தான் சார், அந்த மனுஷன் நமக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காரு மொழியை பற்றின்னு. காசி ஆனந்தன் சொல்கிறாரு, எங்கள் குடிசையில் அடிக்கடி சாமி ஆடுவாள் அம்மா. எங்கள் குடிசையில் அடிக்கடி சாமி ஆடுவாள் அம்மா. ஏனோ தெரியவில்லை, அன்றும் இன்றும் குடிசைக்கே வருகிறது சாமி, மாடிக்கே போகிறது வரம். ஏனோ தெரியவில்லை, அன்றும் இன்றும் குடிசைக்கே வருகிறது சாமி, மாடிக்கே போகிறது வரம். வரதட்சணைங்கிற ஒரு தலைப்புங்க, கவிதை சுக்குநூறா உடச்சி எரிஞ்சுட்டாப்ல நம்மளெல்லாம் காசி ஆனந்தன் ஐயா. கவிதை வரதட்சணை தலைப்பு. பெண்ணை தெய்வம் என்று நீ சொன்ன போதே எனக்கு தெரியும், பெண்ணை தெய்வம் என்று நீ சொன்ன போதே எனக்கு தெரியும், வரம் கேட்க போகிறாய் என்று. கவிதையோட தலைப்பு வரதட்சணை. பெண் தெய்வம் பெண் தெய்வம்ட்டு காசு வாங்கிட்டு வந்தோம். என்ன என்ன மாதிரி ஒரு சிந்தனைங்க சார். ஒன்று சொல்லவா, எனக்கு அதிகமாக படிக்கிற பழக்கம் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு மாதத்திற்குள்ளாவது ஒரு புத்தகத்தை படித்து முடியுங்கள் சார். மனசை வெளுக்கிறதுக்கு ஒரே சாவி புத்தகம் மட்டும்தான் சார். மனசை வெளுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ், ஒரே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா புத்தகங்கள் மட்டும்தான். படிக்க படிக்க நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணி பேசுவீங்க சார். புத்தகம் உங்கள்கிட்ட பேசுவோம், நீங்கள் புத்தகத்தை பேசுவீங்க. நான் படிக்கிறப்ப கொண்டாடுவேன், ஓலாம் கத்துவேன். பொண்ணு முதல்ல பயந்தது, இப்போ கத்த ஆரம்பிச்சா அப்பா படிச்சுக்கிட்டு இருக்காருங்குது. அப்படி குஷி ஆகிடுவேன் சார் நான்.